अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற 1000 ஸ்லோகங்களிலே பாதுகையினுடைய பெருமைகளை மிக அழகாக எடுத்துரைக்கிறார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பெருமை ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கப்படுகிறது. அதிலேயும் இப்பொழுது நாத பத்ததி என்கிற இந்த பத்ததியிலே அந்த பாதுகையினுடைய ஒலிகளுக்கு உண்டான பெருமை, சப்தங்களுக்கு உண்டான பெருமை, அதை மட்டுமே 100 ஸ்லோகங்களாலே தெரிவிக்கிறார். பாதுகா சகஸ்ரத்திலே 402வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், நாராயணனே பரதேவதை, அவனே பரத்வம் என்ற அர்த்தத்தை இந்த பாதுகையினுடைய ஒலி தெரிவிக்கிறது என்பது போல ஒரு கருத்தை மிக அழகாக தெரிவிக்கிறார். விஷ்ணோரஸ்மின் பதசர்ஷிஜே விருத்திபேதைர் விசித்ரைஹி ஐதம்பர்யம் நிகமவசசாம் ஐககண்டேன சித்தம் இத்தம் பும்சாம் அனிபுணதியாம் பாதுகே த்வம் ததேவ ஸ்பிருஷ்ட்வா சத்யம் வதசி நியதம் மஞ்சுனா சிஞ்சிதேனா. எம்பெருமானுடைய பரத்வத்தை, அவன்தான் பரதேவதை, உலகத்திற்கெல்லாம் முழுமுதற் கடவுள் அவனே என்கிற அந்த பெருமையை உபனிஷத்துக்கள் தெரிவிக்கின்றன. அது எப்படி தெரிவிக்கிறது என்னால், விஷ்ணோஹோ அஸ்மின் பதசரசிஜே விருத்திபேதைஹி விசித்ரைஹி. விருத்திபேதைஹி என்னால் பலவிதமான வழிகளாலே, அதாவது சக்தி லக்ஷணை என்றெல்லாம் சொல்லுவார்கள், பல படிகளாலே. அது எல்லா வாக்கியங்களும், வேத வாக்கியங்கள் அத்தனையும் பகவானைத்தான் தெரிவிக்கிறது. வேதைச்ச சர்வை அகமேவ வேத்யா என்று பகவானும் கீதையிலே தெரிவித்திருக்கிறான். ஐதம்பர்யம் நிகமவசசாம், அதாவது இதுதான் அதனுடைய முக்கியமான அபிப்பிராயம் என்று அப்படி தெரிவிக்கிறதா. என்ன சொல்லுகிறது, ஐக்க கண்டியேனா. ஐக்க கண்டியம் என்னாலனா ஏக கண்டமாக ஓர் உபனிஷத்து ஒரு இடத்துல ஒன்றை சொல்லுகிறது, மற்றொரு இடத்துல வேறொன்றை சொல்லுகிறது என்று இப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா உபனிஷத்து பாகங்களும் ஒரே விதமாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு அவன்தான் பரம்பொருள் என்பதை நன்றாக அப்படி பிரசித்தமாக தெரிவிக்கிறது. விஷ்ணோரஸ்மின் பதசரசிஜே ஐககண்டேன சித்தம், இவன்தான் பரதேவதை என்கிறதை நன்றாக அப்படி முக்கியமான அபிப்பிராயத்தை, அதாவது அத்தனை வேதங்களும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளைத்தான் போத்துகிறது என்று இப்படி சொல்லி இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் அறியணும்னா என்ன வேணும் என்னால், முதல்ல அந்த சம்ஸ்கிருத பாஷையிலே நல்ல ஒரு பாண்டித்யம் ஏற்பட வேண்டும். அதற்கு பிறகு இப்படி சொல்லப்பட்டார் போல இந்த சக்தி லக்ஷணை இதெல்லாம் உண்டான இந்த விஷயங்களிலெல்லாம் நல்ல ஞானம் உண்டாக வேணும். இதெல்லாம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவார்கள், இத்தம் பும்சாம் அனிபுணதியாம், இவ்வளவு விஷயங்களை பெறுவதற்கு ஞானம் இல்லாத சில பேர் இருக்காளோ இல்லையோ, அது வேதம் நன்றாக எல்லாவற்றாலும் தெரிவிக்கிறது. ஆனாலும் கூட அதை முழுவதும் அறியாதவர்களுக்கு என்ன பண்ணுகிறது, எப்படி பகவான் தான் பரதேவத்தை என்று உணர்ந்து கொள்வது என்னால், அவர்களுக்கும் தெரிவிப்பதற்காகத்தான்
துவம் ததேவ ஸ்பிருஷ்ட்வா சத்தியம் வதசி. நீ என்ன பண்ணுகிறாய்? அந்த பாதுகையை, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே தொட்டு, அதாவது வேதங்கள் முதலானவை அத்தனையும் எம்பெருமானுடைய திருவடிகளைத்தான் கொண்டாடுகின்றன. இதுதான் பரதேவத்தினுடைய திருவடிகள் என்று சொல்லுகின்றன. ஆனால் இந்த வேத வேதாந்தங்களை அறிவதற்கு உண்டான ஞானம் இல்லாதவர்களுக்கு நீ என்ன பண்ணுகிறாய்? அந்த திருவடிகளையே தொட்டுக்கொண்டு நீ என்ன பண்ணுகிறாய்? சத்தியம் வதசி, நீ உண்மையை சொல்லுகிறாய். இவன் தான் பரதேவத்தை. கீழே ஒரு ஸ்லோகத்தில் தெரிவித்தாரோ இல்லையோ, எல்லாருடைய தலைமையிலையும் பாதுகை இருக்கிறது, பாதுகையின் மேலே எம்பெருமான் இருக்கிறான், அதனால அவன் தான் பரதேவத்தை, அவனுக்கு மேலே ஒருத்தர் இல்லை என்னெல்லாம் காட்டினாரே. அந்த மாதிரி இந்த இடத்துல உன்னுடைய மஞ்சுனா அசிஞ்சிதேனா, உன்னுடைய அழகிய அந்த ஓசையினாலே, வேதோபனிஷத்துக்கள் உபனிஷத்துக்கள் முதலானவற்றினாலே தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களையும் உன்னுடைய ஓசையினாலே தெரிந்து கொள்ளும்படியாக நீ அவர்களுக்கு தெரிவிக்கிறாய் அல்லவா என்று இந்த ஸ்லோகத்திலே அதை தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றித்தான் எல்லா உபனிஷத்துக்களும் தங்களுடைய அபிப்பிராயமாக ஏக்க கண்டமாக ஒரே கருத்தாக சொல்லுகின்றன. ஆனால் அவ்வளவு விசேஷம் தெரியாதவர்களுக்கு என்ன பண்றான்னா, பெருமாளுடைய திருவடியை தொட்டு, சில பேர் சொல்றது பெருமாள் திருவடியை தொட்டு சத்தியமா சொல்றேன் அப்படின்னு ஸ்ரீசுடகோபனை தலையில வைத்து கொண்டு ஒருத்தர் சொன்னார்னா சத்தியமா சொல்றாருன்னு சொல்லிடுவாளாம். அந்த மாதிரி இப்பொழுது இந்த பாதுகை என்ன பண்றது? எம்பெருமானுடைய திருவடியை தலைமையில வைத்துக் கொண்டு நான் சத்தியமா சொல்லுகிறேன், பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பரதேவத்தை என்று இப்படி அந்த பாதுகை சொல்லுவது போலே இருக்கிறது அந்த ஓசையினாலே என்று அந்த அர்த்தத்தை இந்த 402வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 403வது ஸ்லோகம். இந்த 403வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஆரம்பிக்கிறவர்கள் எம்பெருமானை, அவர்கள் ரொம்ப சந்தோஷத்தினாலே அந்த எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஈடுபாட்டின் காரணமாக கொஞ்சம் மயங்கி தவறான சொற்களை சொன்னாலும் என்ன பண்ணுவான்னா, அவர்களுக்கு சரியான வார்த்தைகளை எடுத்து கொடுப்பது போலே இந்த பாதுகையினுடைய ஒலி இருக்கிறது என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அம்நாயைஸ்வாம் அனிதரபரைஹி ஸ்தோதுமப்யுத்யதானாம் மத்யே பக்தா மது விஜயினஹ பாதுகே மோகபாஜாம் சிக்ஷா தத்வஸ்கலிதவசதாம் சிக்ஷயஸ்யேவ பும்சாம் மாத்ராதீனி ஸ்வயம் அனுபதம் மஞ்சுபிஸ்வைர் நிநாதைஹி ஆம்நாயைஹி அனிதரபரைஹி துவாம் ஸ்தோதும் அப்யுத்யதானாம். அதாவது உன்னை துதிப்பதற்கு முயலுகிறார்கள். எப்படி துதிக்கிறார்கள்? ஆம்நாய அனிதரபரைஹி ஆம்நாயைஹி, உன்னை தவிர வேறு யாரையும் பரதேவதையாக சொல்லாததான அந்த ஆம்நாயம் என்னால் வேதங்கள், வாய்மொழி, அந்த வேதங்களை கொண்டு உன்னை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள் சில பேர். ஆம்நாயைஹி துவாம் அனிதரபரைஹி ஸ்தோதும் அப்யுத்யதானாம், உன்னை துதிப்பதற்காக அவர்களெல்லாம் அப்படி முயலுகிறார்கள். அப்படி முயலுகிற பொழுது என்ன ஆகிறது? மத்தியே பக்தியா மோகபாஜாம், மதுவிஜயின பாதுகே பக்தியா மத்தியே மோகபாஜாம், இடையிலேயே அவர்கள் அப்படியே மோகித்து விழுகிறார்கள். அப்படியே நாம் உதாரணம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் நம்மாழ்வாரை சொல்லணும்னா நாம் அதெல்லாம் ஊகத்திற்கே விட்டு விடுகிறேன். ஆனால் இந்த ஸ்லோகத்திலே நிச்சயம் சொல்லித்தானே ஆகணும். எம்பெருமானை துதிக்க வேண்டும் என்று தொடங்கினார் நம்மாழ்வார். முதல் பதிகம் உயர்வர உயர்நலம் என்று 10 பாட்டு திருவாய்மொழி 10 பாட்டு நன்றாக அனுபவித்தார். 2வது 10 பாட்டு வீடுமின் முத்தவும் என்று தொடங்கி 2வது பதிகம் அனுபவித்தார். அடுத்தபடி 3வது பதிகத்திலே முதல் பாசுரத்தை சொன்னார். என்ன சொன்னார்? எம்பெருமானுடைய எளிமை, மத்தொரு கடைவெண்ண களவினுடையா புண்டு என்று எம்பெருமான் வெண்ணெய் களவு செய்து அது யசோதையாலே கட்டப்பட்டு உரலே கட்டுப்பட்டு கிடந்தான் என்கிற சரித்திரத்தை நினைத்தவாறே அப்படியே மோகித்து விழுந்தார் ஆழ்வார். ஐயோ, எம்பெருமான் எப்பேற்பட்ட மேன்மை உடையவன்! ஒரு ஆய்ப்பெண்ணுடைய தாம்புக்கு கட்டுப்பட்டு இப்படி கிடந்தானே, இது என்ன எளிமை, என்ன எளிமை என்று நினைத்தார். அப்படியே மோகித்து விழுந்து விட்டார் நம்மாழ்வார். அவர் எழுந்திருப்பதற்கு 6 மாதம் ஆயிற்று என்று இப்படியெல்லாம் சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதை இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். ஆம்நாயைஸ்வாம் அனிதரபரைஹி ஸ்தோதும் அப்யுத்யதானாம், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு முயலுகிறார்கள். ஆனால் மத்தியே பக்த்வா
மது விஜயின பாதுகே மோகபாஜாம், நடுவில் அவளுக்கு மோகம் ஏற்பட்டு விழுந்து விடுகிறார்கள். அப்பொழுது என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால், இந்த என்ன பண்ணுகிறது, இந்த சிக்ஷா தத்வஸ்கலித வச்சசாம் சிக்ஷயஸ்யேவ பும்சாம், நீ என்ன பண்ணுகிறாய், உன்னுடைய ஒலியாலே அந்த பாதுகையிலிருந்து மஞ்சுபிகி ஸ்வைர்நிநாதைஹி, உன்னுடைய அந்த இனிமையான ஓசையினாலே அவர்களை எல்லாம் சிக்ஷிக்கிறது போலே, அவர்கள் வார்த்தை மோகத்தினாலே மயங்கி வார்த்தை வாராமல் இருக்கிற பொழுது, அப்பொழுது அவர்களுக்கு மாத்திரா ஆதீனி, அந்த சப்தங்களை சொல்லி, அது மாத்திரை என்னால் என்ன, அந்த குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அதெல்லாம் எடுத்து சொல்லுகிறதாம். இது என்ன பண்ண, ஸ்வைர்நிநாதைஹி ஸ்வயம் சிக்ஷயஸ்யேவா, நீ அவர்களுக்கு சிக்ஷித்து வைக்கிறாய் போல, அதாவது மோகித்து விழுபவர்களுக்கு நீ வார்த்தையை எடுத்து கொடுப்பது போல உன்னுடைய ஒலி அமைந்திருக்கிறது. இந்த பாதுகையினுடைய ஒலி எப்படி இருக்கிறதுன்னா, எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண இழிந்தவர்கள் பக்தியினாலே மோகித்து விழுந்தால் அவர்களுக்கு மேலே அந்த ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து சொல்லுவதற்கு உண்டான இதுதான் கொடுக்கிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக தெரிவித்தார். அதற்கு பிறகு 404வது ஸ்லோகம், அதுல என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு திருவீதிகளிலே எழுந்தொழுகிறான் ரங்கநாதன். அவனை சேவிப்பதற்கு பல பெண்கள் எல்லாம் வருகிறார்கள். அவர்களுடைய காதிலே இந்த ஓசை இனிமையாக விழுகிறது, இந்த பாதுகையினுடைய ஒலி என்று அதை சொல்லுகிறார். லக்ஷ்மீகாந்தம் கமபி தருணம் ரத்யயா நிஷ்பதந்தம் ராகாத்ரஷ்டும் த்வரித மனசாம் ராஜதானி வதூனாம் பிரத்யாதேசம் பஜதி மதுரைஹி பாதுகே சிஞ்சிதைஸ்தே சேதோஹாரி குசுமதனுஷா சிஞ்சினி மஞ்சுநாதஹா. அதாவது லக்ஷ்மிகாந்தனான எம்பெருமான் கமபி தருணம் என்கிறார், ரொம்ப யவ்வன பருவமுடையவனான் அந்த எம்பெருமான். அவன் ரத்யயா நிஷ்பதந்தம், அப்படி வீதிகளிலே எழுந்தருளுகிறான். அவனை சேவிக்க வேண்டும் என்று ஆசையோடு வருகிறார்கள். என்ன நல்ல அழகான பெண்கள். ராகாத் திரட்டும் துவரித மனசாம், ராகாத்தை மிகவும் ஆசையினாலே அவனை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசையினாலே, துவரித மனசாம் ராஜதானி வதூனாம், அந்த ராஜதானியான திருவீதிகள், அந்த திருவீதிகளிலே அவர்களெல்லாம் எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று அந்த பெண்கள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள். அப்படி வந்து நிற்கிற பொழுது என்ன ஆகிறதுன்னு கேட்டா, குசும தனுஷா, அந்த குசும தனுஷன் என்னாலாரு மன்மதன், அம்புகளை எல்லாம், அதாவது பூக்களை தனக்கு அம்புகளாவுடைய அந்த மன்மதன், அந்த மன்மதனுடைய சிஞ்சிதானி, அந்த நாணிலிருந்து அழகான சப்தம் எழுகிறது. ஆனால் மன்மதனுடைய சப்தத்தையும் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, இந்த பாதுகையினுடைய ஒலி இருக்கிறதே அது அடக்கி விடுகிறதாம். பிரத்யாதேசம் பஜதி மதுரை பாதுகே சேத், அது என்ன, சிஞ்சிதைஸ்தே சேதோஹாரி குதுமதனுஷா சிஞ்சினி மஞ்சுநாதா. அதாவது மறுபடியும் தங்கள் கிரகத்திற்கு அவர்களுக்கு போறதுக்கு பிடிக்கவே இல்லை. வாசல்ல வந்து உன்னை சேவிக்கிறார்கள். அவர்கள் அந்த பெருமாள் வீதியில் எழுந்தொழுகிற பொழுது சேவித்தால் அப்பொழுது என்னன்னா, அந்த மன்மதனுடைய ஒரு ஓசை இருக்கிறத, வில்லினுடைய ஓசை, அதை கூட, அதாவது அவர்களுக்கு அந்த மன்மதனுடைய ஒரு தாக்கம் இவர்களுக்கு ஏற்படுவதில்லை இந்த பெண்களுக்கு என்ற அர்த்தத்தை தெரிவிக்கிறார்கள். எம்பெருமானை சேவித்த உடனே அவர்கள் காமவசப்படுவதே இல்லை. என்ன காரணம் என்னால், அந்த மன்மதனுடைய ஓசையை இந்த பாதுகையினுடைய ஓசையை அடக்கி விடுகிறது. அதனால அவர்களுக்கு அந்த காமவசம் என்கிறது ஏற்படாமல் எம்பெருமானியே சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது போல அந்த பாதுகையினுடைய ஒலிக்கு உண்டான பெருமையை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कट
वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।